Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங் பண்ண போகிறேன். எங்கன்னா என் வீட்டுக்கிட்டே வால்மார்ட் இருக்கு. ஸோ வால்மார்ட் தான் போக போகிறேன். வால்மார்ட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க டிமார்ட்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் A to Z. ஆனால் நம்ம அதில் எது சீப் எது பெஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்து கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போது இங்கே தெரியுதா ஏன்னா வால்மார்ட்டில் பண்ணணும். பட் இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஸ்கோவும் போகிறதா இருக்காங்க. ஸோ அவங்களோட தொத்திட்டு நான் காஸ்கோ போகலான்னு இருக்கேன். ஏன்னா காஸ்கோக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் கார்டு தேவைப்படுது. அது இருந்தால் தான் காஸ்கோவே போக முடியும் போல் பில் பண்ணுறது எல்லாமே. ஸோ என்கிட்ட அது இல்லை. ஸோ இங்கே இருக்கவங்களும் ஒருத்தர் போகிறாங்கன்னா ஒருத்தர்கிட்ட தான் கார்டு இருக்குது, மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது. அவங்கள வச்சு 6 பேர் சேர்ந்து போயிடுறாங்க. ஸோ இன்றைக்கி வால்மார்ட் ஷாப்பிங், அப்புறம் வந்து காஸ்கோ ஷாப்பிங். காஸ்கோவில் நான் ஷாப்பிங் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே ஹோல்சேல் லைக் பல்காக தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு நான் வந்து பல்காக திங்ஸ் வாங்குறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து காஸ்கோவில் நான் ஷாப்பிங் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங். காஸ்கோக்கு அப்புறம் நான் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டை உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. அங்கே வந்து எல்லா இந்தியன் ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும், டால், ரைஸ். ஓகே, ஸோ இது மூணுமே இந்த vlogல நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு. இங்கே வந்து நான் போடுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஓகே, நம்ம இப்போ வால்மார்ட்டில் வந்தாச்சு. ஓகே, செக்ஷன் வைஸ் இருக்கு. நானும் புதுசு தான், பட் என்னோடய பக்கத்து ரூம்மேட்டிங் கூட வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு எல்லாமே கூட்டி போய் என்னென்ன ரேட்டு எல்லாம் காட்டுறாங்க. உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு. அப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த பேஸ்ட்ரி செக்ஷன் தான் இருக்கும். பிரெட்ஸு, பன்ஸு, கேக்ஸு, டோனட்ஸுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சு சூட வைப்பாங்க. இங்கே ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். பல்காகவும் இருக்கும், சிங்கிள் பீஸாகவும் இருக்கும். சிங்கிள் பீஸாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 10 டோனட்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கும், அப்படியும் இருக்கும். இது பக்கத்துலேயே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் செக்ஷனும் இருக்கும். பட் நான் பெரும்பாலும் வால்மார்ட்டில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்க மாட்டேன். நான் வந்த புதுசில் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் நான் அவசரத்துக்கு இங்கே வாங்கினேன் வால்மார்ட்டில் கொஞ்சம். அதுக்கப்புறத்துலேருந்து டியூஸ்டே மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். டியூஸ்டே வந்து இங்கே லோக்கல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம ஊரில் சந்தை போடுவாங்க, வாரத்தில் ஒரு நாள் சந்தை போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து சீப்பாக இருக்கும். வால்மார்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ லோக்கல் மார்க்கெட்டில் சீப்பாக இருக்கும். இங்கே என் ஃப்ரெண்டு புதினா மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் டியூஸ்டே மார்க்கெட் போகிறப்போ முடிஞ்சு அதை ஒரு vlog கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இங்கே ஒரு வினோதமான ஒரு வெஜிடபிள் பார்த்தேன். இங்கே அது வெஜிடபிளாக சாப்பிட்றாங்க. இது என்னன்னு தெரியுதா? நம்ம ஊர்லலாம் காட்டில் தான் வளர்ந்துருக்கும். இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் குப்பையில் தான் இதெல்லாம் இருக்கும், முள்ளாக இருக்கும். அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு இதை சாப்பிட்றாங்க. அதை இப்படி முழு பீஸாகவும் இருக்கும், கட் பண்ணியும் பீஸஸாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ இது என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணியிருக்கா போல். அவள் சொன்னால் இது சாப்பிட்றதுக்கு நம்ம ஆலோவேரா இருக்குல்ல, கத்தால சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இலை உள்ளே வந்து அப்படி ஜெலி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் அதை நல்லா சாப்பிடுவாங்க போல். இங்கே இருக்கவங்க வந்து லோக்கல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ வெஜ்ஜும் அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சாலட் சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த லெட்யூஸ் லீவ்ஸ் அதெல்லாம் முழுசாகவும் இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க, சாலட்க்கு ஈஸியாக போட்டு சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி அவகேடோவும் இவங்க நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தா லூஸ்லேயும் அவகேடோ வந்துச்சு. அது வந்து 57 pesos per kg. இது வந்து 5 அவகேடோ சேர்த்து 39 pesos போட்டிருந்துச்சு. இந்த க்ரீன் பேக்கெட்டில் வாங்குற அவகேடோஸ் தான் கொஞ்சம் சீப். அதே மாதிரி டியூஸ்டே மார்க்கெட்டை விட வால்மார்ட்டில் தான் அவகேடோஸ் சீப்பாக இருக்கும். இது ஃபுல்லாக எக் செக்ஷன். நான் இந்த க்ரீன் பேக்கெட் எக் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 18 eggs 38 pesos வரும். ஸோ நான் யூஸ் பண்ணுற பொருள்லாம் எப்படி இருக்கும்னா, என்ன மாதிரி இந்தியன்ஸ் இங்கே வந்திருப்பாங்களா, அவங்களாம் ரொம்ப வருஷமாக பல மாதங்களாக இருப்பாங்க. அவங்களாம் சாப்பிட்டு எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நானும் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பன்னீர் செக்ஷன். இதில் வந்து பன்னீர்லான்னு மென்ஷன் பண்ணியிருந்தா பன்னீர்னு அர்த்தம். இது ஃபுல்லாக பிரெட் செக்ஷன். அண்ட் பிரெட் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். நான் கொஞ்சம் பார்த்து கம்மியான ஸ்லைசஸ் எது இருக்கோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லைசஸ் இருக்குன்னு தெரியுதா? இதெல்லாம் நான் காலி பண்ணுறதுக்கே பல மாதங்களாகும். ஸோ வந்து எந்த இதில் கம்மியாக இருக்கோ ஸ்லைசஸ், இந்த மாதிரி சின்ன பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா அதை நான் எடுத்துப்பேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஃப்ரோசன் ஃபுட்ஸ், அந்த நகட்ஸ், ஃப்ரைட் சிக்கன், அந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இருக்கும். அண்ட் எனக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். பட் எல்லாமே ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏர் ஃப்ரை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் அது பெருசாக வாங்க மாட்டேன். பட் இந்த ஃப்ரோசன் கார்ன்ஸ் மட்டும் வாங்குவேன், ஸ்வீட் கார்ன். அது சாலட்லாம் டக்குன்னு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மித்த எதுவுமே நான் இந்த பேக்கெட்டில் வாங்க மாட்டேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம்ஸ் தான். பெரிய டப்ஸ்லேருந்து சின்ன டப்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். பட் இங்கே எனக்கு பிடிச்சது எந்த ஐஸ்கிரீம் தெரியுமா? இங்கே கிட்கேட் ஐஸ்கிரீமும் ஃபெராரோ ரோஷர் ஐஸ்கிரீமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்கேட் சாக்லேட் கூட நான் இங்கே வந்து பார்த்ததே இல்லை. பட் கிட்கேட்டில் இந்த ஐஸ்கிரீம் இருக்கும். எல்லாமே பாப்சிக்கல் டைப் தான், நம்ம சாக்கோபார் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபெராரோ ரோஷர் ஐஸ்கிரீம். அங்கிட்ட பார்த்தா கிட்கேட் இருக்கா, கிட்கேட் ஐஸ்கிரீம். அப்புறம் இந்த ஹர்ஷீஸ் கிசஸ் அந்த சாக்லேட் சாப்பிட்ருப்பீங்க, அந்த ஃப்ளேவரில் கூட ஐஸ்கிரீம் இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக ரெடிமேட் சப்பாத்தீஸாக இருக்காது. இங்கே வந்து டாட்டிலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கோதுமை இல்லை, மைதா தான்.
இங்கே வந்து இதுதான் ஃபுல்லாகவே சாப்பிடுவாங்க. நான் இந்த பேக் தான் வாங்குவேன். இல்லை ஒரு 20 to 30 லாஸ் ஃபார் 33 pesos தான். நம்ம இந்தியன் டைப் கிரேவிஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. எனக்கு இங்கே க்ராசரி செக்ஷனில் பிடிச்சது என்ன தெரியுமா, நான் இப்போ வந்து இந்த கிரனோலா கார்ன்ஃப்ளெக்ஸ் அந்த செக்ஷனில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பர்டிகுலராக எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு லேபிள் போடணும். எக்ஸஸ் கேலோரிஸ், எக்ஸஸோ அசுகார். எக்ஸஸோ அசுகார்னா எக்ஸஸ் சுகர்னு அர்த்தம், எக்ஸஸோ கேலோரிஸ்னா எக்ஸஸ் கேலரிஸ்னு அர்த்தம். ஸோ அதாவது ஆடட் சுகர் ஒரு 10% மேலே போயிடுச்சிட்டாலே இந்த மாதிரி எக்ஸஸ் சுகர்ன்ற லேபிள் கன்ஃபார்மாக அவங்க போட்டே ஆகணும். ஸோ வந்து எல்லா குட்ஸ்லேயுமே எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு லேபிள் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சுகர் போடல, அப்போனா அளவான சுகர், ஆடட் சுகர் அதிகமாக இல்லைன்னு அர்த்தம். பட் எக்ஸஸ் கேலரிஸ் இருக்குது, நிறைய கேலரிஸ் இந்த இதில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ இந்த மேலே இருக்க கெலாக்ஸ்லாம் பார்த்தா எந்த லேபிளுமே இல்லை, அப்போனா நம்ம அதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா அதில் கேலரிஸும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், சுகரும் கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ் செக்ஷன். இது வந்து ஆப்பிள் ஜூஸ். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கேலரிஸ், எக்ஸஸ் சுகர்னு போட்டிருக்கப்போனா ஆடட் சுகர் இதில் நிறையா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இதுலலாம் சுகர் ஆடட் சுகர் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஜூஸ்லாம் ஆரஞ்சு ஜூஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு தான் அதிகமாக இருக்கும், சீனி தண்ணி மாதிரி இருக்காது. நம்ம ஊர்லலாம் ஆரஞ்சு ஜூஸ்ன்ற பேரில் சீனி தண்ணி தான் கொடுத்து ஏமாத்துறாங்க. இது ஃபுல்லாக யோகர்ட் செக்ஷன். நான் இந்த டெனான் இந்த யோகர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் திக் அண்ட் க்ரீமியாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இப்போ அந்த யோகர்ட்லேயுமே நான் யூஸ் பண்ணுறதுல எந்த லேபிள் இல்லையா, அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸஸ் சுகர்ன்னு இருக்கு. அப்போனா இந்த யோகர்ட்ல ஆடட் சுகர் லைக் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது, அதனால நான் சுகர் ஆட் பண்ணாத யோகர்ட் தான் வாங்குவேன். இது ஃபுல்லாக லென்டில் செக்ஷன். இது பிளாக் கிட்னி பீன்ஸ். இங்கே இருக்கவங்க இந்த பிளாக் கிட்னி பீன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது சென்னா டால். நான் இந்த சென்னா டால் தான் வாங்கினேன். ஏன்னா இந்தியன் ஸ்டோரை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரொம்ப பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இங்கேயே நான் வாங்கிட்டேன் சென்னா டால். இது வந்து நம்ம ஹார்ஸ் கிராம், நம்ம கொல்லுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ மித்த வகையான கார்ன்ஸ் அது மாதிரி எல்லா லென்டில்ஸும் இந்த செக்ஷனில் இருக்கும். அப்படியே தாண்டினா இந்த சைட் ஃபுல்லாக அரிசி. மெக்சிகன் ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணாதனால அது ஸ்டிக்கியாக இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த ரைஸ் பிடிக்காது. இது ஃபுல்லாக ஆயில் செக்ஷன். நான் இங்கே ஒரு லோக்கல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே விற்கும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதை வாங்கணும்னு நினச்சிருக்கேன். மில்க்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸ்கிம்டு மில்க், ஃபுல் ஃபேட் மில்க்னு. நான் ஃபஸ்ட்டு ஒரு பிராண்ட் வாங்கினேன், அது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஆனால் இந்த லாலாவில் அந்த ரெட் கலர் மில்க் வந்து நம்ம ஆரோக்கியாவில் ஆரஞ்சு கலர் பேக்கெட் இருக்கும் பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெட் கலர் மூடி போட்ட பால் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே ஹை ப்ரோட்டீன் மில்க்லாம் கூட இருக்கும், ஃப்ளேவர்டு மில்க்கும் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் அந்த ஃபுல் க்ரீம் மில்க்லேயே செட் ஆகிட்டேன். இது ஃபுல்லாக ஃபிஷ் செக்ஷன். ஆனால் எல்லாமே போன்லெஸ்ஸாக தான் இருக்கும். போனை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அந்த பீஸ் போட்டு வச்சுருப்பாங்க. நான் வந்த ஃபர்ஸ்ட் டே நான் சமைக்கலை. ஸோ எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எனக்கு இந்த ஃபிஷ் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. கூடி சீக்கிரம் நானும் இந்த ஃபிஷ்ஷில் ஏதாவது ட்ரை பண்ணணும். இது ஃபுல்லாக கேன்டு குட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே குக் பண்ணி இந்த கேனில் போட்டு இருக்கும், நம்ம அப்படியே எடுத்து போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிட்டு சாப்பிட்டா போதும். இப்போ இந்த கேனில் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, பீஸ் எல்லாமே குக் பண்ணி இருக்குது. நம்ம ஏதாவது காய் கூட்டு வைக்கிறதா இருந்தால் இதை அப்படியே பேனில் போட்டு கொஞ்சம் சூட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு சாப்பிட்டா போதும். இது ஃபுல்லாக பட்டாணி, பச்சை பட்டாணி, அதே மாதிரி கிட்னி பீன்ஸ் இருந்துச்சு, கார்ன்ஸ் வேக வச்சிருந்துச்சு. நம்ம குயிக் ஏதாவது சமைக்கணும்னா இது ஒரு ஈஸி ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதோட நான் வால்மார்ட் ஷாப்பிங் ஓவர். இன்னும் நிறையா இருக்குது அங்கே பக்கத்து செக்ஷனில் எல்லாம். ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஒரு சைடு இருக்குன்னா அந்த சைடு ஃபுல்லாக கிச்சன் அப்ளையன்சஸ், ஹோம் டெக்கார்ஸ், அப்புறம் பெட்டிங்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஈவன் பெட்ஸுக்கு உண்டானது கூட அங்கே எல்லாமே இருக்கும். எல்லாமே வால்மார்ட்டில் கிடைக்கும். பட் என்னால் ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண முடியலை. இந்த வால்மார்ட்லேயே ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இங்கிட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்டோர் இருக்கும். என் பேர் வந்து 25 pesos ஷாப். இதில் வந்து எது வாங்கினாலும் 25 pesos தான். நம்ம வால்மார்ட்லேயே கொஞ்சம் சீப்பாக ஹோம் நீட்ஸ் இல்லாட்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், வாட்டர் பாட்டில், கிளாஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்குறது இருந்தால் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எது எடுத்தாலும் இங்கே 25 pesos தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இல்லாட்டி ரேக் ஏதாவது வாங்குறதா இருந்தால், ஆர்கனைசர்ஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தால் இங்கே வந்து தான் நான் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கேயுமே எல்லாமே பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். சில இது கொஞ்சம் மட்டமான பிளாஸ்டிக்காக இருக்கும், சில பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 25 pesos இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து எது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கோ அதுதான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேயுமே செக்ஷன் வைஸ் போட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. வாட்டர் பாட்டில்ஸ், கிளாஸஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், புக்ஸ், பேட்ரிஸ், நைஃப்ஸ், மெஷரிங் கப்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்டீல் பவுல் கூட 25 pesos தான். ஆனால் நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸ் இருக்கா. இந்த பவுலும் இந்த சின்ன பிளேட் மட்டும்தான் 25 pesos நான் பார்த்தேன். வால்மார்ட் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே மழை பெஞ்சே ஓஞ்சிருச்சு. ஏன்னா உள்ளே போனால் டைம் போகிறதே தெரியாது. ஓகே, வால்மார்ட் ஷாப்பிங் டன்.
அடுத்தாப்புல நம்ம காஸ்கோ போவோம். நல்ல ட்ரிப்பு போகிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கோம்ல, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல. ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட தான் கார்டு இருக்குது, அதை வச்சு நாங்கள் 6 பேர் சேர்ந்து போனோம். காஸ்கோ ரீச் ஆயாச்சு. நாங்கள் வீக்கெண்ட் போனாலும் கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்போவே சொல்லிடுறேன், காஸ்கோவிலே என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு கவர் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் தான் இருந்துச்சு, இந்த பெரிய பெரிய டிவிலாம் வச்சுருந்தாங்க. பட் நான் அந்த செக்ஷன் பெருசாக பார்க்கல. ஏன்னா எனக்கு எங்கே டிவிலாம் தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவைப்படுற செக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் போனேன். சோனி ஹெட்செட்ஸ் பார்த்தா அது வந்து 1799 பெசோஸ் தான், கொஞ்சம் சீப்பாக தான் தெரிஞ்சிச்சு. அப்படி எங்கிட்ட பார்த்தா ஆப்போசிட்லேயே JBL ஹெட்செட்ஸும் இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ்லாம் ஓகே, நார்மல் ரேட் தான். இதெல்லாம் ஒரு மாதிரி ஜாக்கெட்ஸ், அண்ட் இதெல்லாம் மென்ஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஜாக்கெட்ஸ் அப்புறம் ட்ராக் பேண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. லேடிஸ்க்கு பார்த்தா பைஜாமா செட்ஸ் இருந்துச்சு. பைஜாமா செட்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாகவே தான் இருந்துச்சு, ஏன்னா 329 பெசோஸ் தான். கிளாத் வைஸ் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து நான் திரும்ப ஆப்பிள் ஐஃபோன் செக்ஷனுக்கு போயிட்டேன். நான் என் ஃபோன் அப்கிரேட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மேக் புக்கும் பார்த்தேன். ஓகே, எல்லாம் ரேட்லாம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வால்மார்ட்டை விட காஸ்கோவில் ரேட் கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரேட்லாம் பார்த்து வச்சுருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் எல்லாம் ஒத்து போச்சுன்னா வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். இங்கிட்ட பார்த்தா டைசன் ஏர்அப் இருந்துச்சு. அது வந்து 6999 தான், சீப்பாக தான் இருந்துச்சு. என்கிட்ட மிக்ஸி இல்லை, ஸோ காஸ்கோவில் மிக்ஸிஸ் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன். பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணுறப்போ வால்மார்ட்டில் கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ மேபி நான் ஃப்யூச்சரில் வால்மார்ட்டில் கூட வாங்கலான் இருக்கேன். அப்புறம் நான் இந்த இன்ஸ்டன்ட் பாட் நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துருக்கேன் யூஸ் பண்ணி, அதுவும் இங்கே இருந்துச்சு. பட் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, ஏன்னா நான் வந்து ஊர்லேருந்து வரப்போ போய் குக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு கம்ஃபர்ட்டரும் வாங்கலான்னு பார்த்தேன். நான் ஏற்கனவே ஊர்லேருந்து வரப்போ ஒரு கம்ஃபர்ட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். பட் எனக்கு அது குளிர் கொஞ்சம் தாங்குற மாதிரி தெரியல. இன்னொன்று வாங்கலான்னு பார்த்தா இங்கே இருக்க எல்லாமே நான் ஏற்கனவே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் பார்த்து வச்சுருக்கேன், மேபி லேட்டரான் வாங்கணும். இது போக எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்க் குவான்டிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நான் எதுவுமே வாங்கலை. என் ஒரு ஆளுக்குன்னு நான் இவ்வளோ பல்காக வாங்கிட்டு வச்சு நான் வந்து 2 வருஷத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் எல்லாத்துலேயும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, வீடியோட பார்ட் 3ல இந்தியன் ஸ்டோர் காட்டுறேன்னு சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் இந்தியன் ஸ்டோருக்கே போக முடியாது, ஏன்னா அது என் பிளேஸ்லேருந்து ரொம்ப தூரம். பட் இங்கே அந்த இந்தியன் ஸ்டோர்காரங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப். ஸோ அதில் நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டால் நம்ம ஏரியாக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுவும் 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் திங்ஸ்லாம் வால்மார்ட்டில் வாங்கிட்டனால கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காட்டுறவாங்க. நான் வாங்கியிருக்க திங்ஸும் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை இந்தியன் ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிசி மாவு, அப்புறம் 200 கிராம்ஸ் சீரகம், 200 கிராம்ஸ் புளி, அப்புறம் 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ சிறுபருப்பு, 4 லேப்ஸ் கோதுமை மாவு வாங்கினேன். 4 லேப்ஸ்னால் அரௌண்ட் க்ளோஸ் டு 2 kg, 1.8 kg வரும். அதே மாதிரி 4 லேப்ஸ் பொன்னி அரிசியும் வாங்கினேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.